கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த அருமையான நேரத்திலே உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து இந்த அருமையான செய்திகளில் பங்கு கொள்ளவும், அதை அநேகருக்கு ஆசீர்வாதம் அடையும்படி அனுப்பவும் நீங்கள் தீர்மானித்ததற்காக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தின் பெயரிலே உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் நீங்கள் எண்ணி ஜெபித்து வருகிற ஒவ்வொரு காரியத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பாராக. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அமெரிக்கா ஈரான் யுத்தம் யாருக்கு வெற்றி என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாக இது ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக எனக்கு மாத்திரமல்ல, உங்கள் அனைவருக்கும் இருக்கும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால் விசுவாசிக்கிறேன். இந்த யுத்தம் இன்றோடு 14 நாட்கள் முடிந்து நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இவர்கள் மத்தியிலே ஆரம்பித்த இந்த யுத்தம் இப்பொழுது அமெரிக்கா இஸ்ரேலோடு நின்றுவிடவில்லை. அமெரிக்கா, இஸ்ரேல், பிறகு இப்பொழுது ஆஸ்திரேலியா களத்தில் குதித்திருக்கிறது, பிரான்ஸ் குதித்திருக்கிறது, இங்கிலாந்து நேரடியாக குதித்திருக்கிறது, மாத்திரமல்ல ஜெர்மனியும் வந்திருக்கிறது. இது ஒரு புறம் எல்லோரும் சேர்ந்து தங்களுடைய போர்க்களங்களை பகிர்ந்து கொடுத்து, போர் கருவிகளை பகிர்ந்து கொடுத்து, எப்படியாவது ஈரானை நசுக்கிவிட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி போர் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இந்த பக்கம் பார்த்தால் ஈரான் மாத்திரம் அந்த யுத்தத்தை சந்தித்து வருகிறது என்று இருந்தோம். ஆனால் இப்பொழுதே யமன் சேர்ந்திருக்கிறது, லெபனான் சேர்ந்திருக்கிறது, ரஷ்யா வந்து சேர்ந்திருக்கிறது, சீனா எச்சரிப்பு கொடுத்து சேர்ந்திருக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த போர், இந்த யுத்தம் ஏதோ நேற்று இன்று அல்லது நாளைக்குள்ளாக முடிந்துவிடும் என்ற எண்ணங்கள் அநேகருக்கு இருக்கிறது என்று இருந்தாலும், போற போக்கு அநேக உயிர்களை காவு வாங்கி செல்லும் என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது. சரி, இவ்வளவு பகிரங்கமாக பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்க யாருக்கு இதில் வெற்றி? யாருக்கு இதில் வெற்றி? அமெரிக்காவை எடுத்துக் கொள்வோமானால் இதுவரை 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேலாக அமெரிக்கா இழந்து விட்டது போர்க்கருவிகளின் மூலமாக. 2 பில்லியன் என்பது ஒரு சாதாரண தொகை அல்ல, அது ஒரு பெரும் தொகை. அந்த தொகையை இந்த 4-5 நாட்கள் யுத்தத்திற்குள்ளாகவே அமெரிக்கா இழந்து விட்டது. அவ்வளவு பண செலவு. மாத்திரமல்ல, மத்திய கிழக்கு மாகாணங்களில் அல்லது நாடுகளில், குறிப்பாக கத்தார், பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத், துபாய் போன்ற, அதாவது UAE போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க கட்டடங்கள், முக்கியமான இடங்கள், CIA என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், இவைகளெல்லாம் தரமட்டமாயிருக்கிறது. ஆனால் அது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட, அந்த இராணுவ அதிகாரி உட்பட சொல்லுகிறது என்னவென்றால், நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம், நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம், இன்னும் சில நாட்களுக்குள்ளாக இந்த போர் முடிந்துவிடும். இன்று காலை செய்தியிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இனி அடிப்பதற்கு ஈரானிலே இடம் இல்லை, நாங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து விட்டோம், இனி அவர்கள் சரண் அடைவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது அமெரிக்காவின் கூக்குரல், நாங்கள் வெற்றி அடைந்து விட்டோம் என்று. ஆனால் இந்த பக்கத்திலே ஈரானுடைய ஒரு கூக்குரல் என்னவென்றால், இந்த போரினுடைய முடிவு அமெரிக்கா தீர்மானிப்பதல்ல, நாங்கள் தீர்மானிப்பதுதான். The end of the war belongs to us. இந்த யுத்தம் எப்படி முடியும், எப்பொழுது முடியும் என்று தீர்மானிப்பது ஈரான் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கிடையிலே ஏறக்குறைய 2000 பேர் மரித்து போயிருக்கிறார்கள் என்று சில செய்திகள் வேறே வந்து கொண்டிருக்கிறது. அப்பாவிகள், மாணவிகள், இளைஞர்கள்,
அதிகாரிகள், தலைவர்கள் உட்பட 2000த்திற்கு மேற்பட்ட ஈரானியர்கள் மரித்து போயிருக்கிறார்கள் என்று ஈரானுடைய செய்தி. எல்லா அலுவலகங்கள், அமெரிக்காவை பொறுத்தவரையிலே கப்பற்படை, விமான தளங்கள் இவைகளெல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டது, இனி அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று ஈரான். இப்படி 2 நாடும் போட்டி போட்டுக்கொண்டு தகவல்களை உலகத்திற்கு அனுப்புவதற்கும், இனி அடிப்பதற்கு ஒன்றும் இல்லை, போர் முடிய போகிறது, அவரிடத்தில் ஒரு கருவியும் இல்லை என்று அமெரிக்க பிரசிடென்ட் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஈரானிலிருந்து போர் விமானங்கள் பறந்து துபாயிலும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தண்ணீர் தடாகத்திலும் எண்ணெய் கிணறுகளிலும் பாய்ந்து நொறுக்கி கொண்டிருக்கிறது. எதை நம்புவது? யாருக்கு வெற்றி? இதன் அடிப்படையிலே ஒரு சிறிய வேத பாடத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தலைவணங்கி பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு நீர் இப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் மூலமாக பேசும். கரை திரை முதலானவைகள் இல்லாதபடிக்கு உம்முடைய திருமுகத்தை தரிசிப்பதற்கு இந்த சத்தியமும் எங்களுக்கு ஊக்குதல் உற்சாகத்தையும் கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது உலகத்தின் அண்டசராசரத்தின் முதல் ராஜா யார் என்றால் ஆதாம். முதல் மகாராணி யார் என்றால் ஏவாள். ஆண்டவர் படைத்தவுடனே ஆதாமை ஒரு பொறியியலாளரோ அல்லது இன்ஜினியராகவோ அல்லது மருத்துவராகவோ அப்படி ஆண்டவர் படைக்கவில்லை. மாறாக அவனை ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்த்தினார். ஒருவரும் காணக்கூடாதபடிக்கு ஒரு பெரிய கிரீடத்தை அவனுக்கு சூட்டினார். வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் இருவரையும் அழைத்து, இன்றிலிருந்து நான் படைத்த இந்த சகல அண்டசராசரத்திற்கும் நீயே ராஜா, நீ ஆட்சி செய். நீ எதற்கு பெயர் வைக்கிறாயோ அந்த பெயர்தான், நீ என்ன ஒரு கட்டளை கொடுக்கிறாயோ அதுதான். அதே போல ஏவாளுக்கு, இன்றிலிருந்து நீ மகாராணி, நீ இந்த ராஜாவுக்கு துணையாக இருந்து என்னுடைய சித்தம் நிறைவேறும்படியாக இருவரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறினான். ராஜாவாக அவன் சிங்காசனத்தில் அமர்ந்தான். உலகத்தின் சகல காரியத்திற்கும் அவனே அதிபதி. ஆனால் எங்கிருந்தோ காட்டில் இருக்கக்கூடிய வலுசற்பம் இவர்களுடைய நாடாகிய ஏதேன் தோட்டத்திற்குள் நுழைந்தது. சாத்தான் நுழைகிறான் பாம்பின் உருவத்தில். அவன் என்ன செய்கிறான் என்றால், யுத்தத்தை, குழப்பம் என்கிற மிசைலை, சோதனை என்கிற வெடிகுண்டை அவன் அனுப்பி அந்த ராஜாவை சோதிக்கிறான். என்ன நடந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6-7வது வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். வெற்றி வெற்றி யாருக்கு? முதல் ராஜாவை தகர்த்ததினால் யாருக்கு வெற்றி? சாத்தானுக்கு வெற்றி. அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே சொல்வதை நீங்கள் பாருங்கள். இயேசு கிறிஸ்து 40 நாளாக உபவாசம் இருந்து சோர்வுற்று போயிருக்கும் பொழுது அந்த சோர்விலே சாத்தான், நான் யார், என் கையில் இருப்பது என்ன என்பதை படைத்தவரிடத்திலே அவன் கூறும் ஒரு விசித்திரமான காரியத்தை நீங்கள் பாருங்கள். லூக்கா 4வது அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 4, 5,
6:7. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு கொடுத்தா? யாரு ஆட்சி செய்யணும்? ஆதாம் ஆட்சி செய்யணும். யாரு துணையா இருக்கணும்? ஏவாள் மகாராணி மகாராஜாவுக்கு துணையா இருக்கணும். என்ன நடந்தது? ஒரு பழத்தை, எப்படி இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்திற்கு முக்கிய காரணமாக அமைகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அணுசக்தி, அணு ஆயுதம். ஈரான் உற்பத்தி செய்யக்கூடாது என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் தீர்மானித்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி, அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததினால் அவர்கள் குண்டுமழை பெய்யத்தக்கதாக பல கட்டிடங்களையும் அதிகாரிகளையும் நாசப்படுத்தத்தக்கதாக முயற்சித்தார்கள். ஒரு பழம், இது ஒரு சாதாரண ஒரு பழம் அல்ல. இது ஆண்டவருடைய சித்தம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்று இந்த அண்டசராசரத்தின் ஒரு முக்கிய கேள்வி. ஆனால் அது என்ன செய்து விட்டார்கள் என்றால், அந்த பழத்தை பார்த்த உடனே அது எப்படி இருந்ததா? அது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட உடனே குதிக்கிறான், குதி, வெற்றி 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 வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி, எங்களுக்கு தான் வெற்றி, ராஜாவை தகர்த்துட்டோம், ராணியை தகர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறான். ரொம்ப சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டம். இனி முடிந்தது, ஆண்டவருடைய சித்தம் இனி மனிதனுக்கு இனி நடக்காது, அவருடைய எல்லா திட்டங்களையும் தகர்த்து விட்டேன், இனி தகர்ப்பதற்கு ஒன்றுமில்லைன்னு சொல்லிட்டு குதிக்கிறான். அதை எலன் ஒயிட் அம்மையார் பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் என்ற புத்தகத்திலே தமிழ் மொழியாக்கத்திலே 43வது அதிகாரத்தில் எழுதுகிறதை பாருங்கள். சாத்தான் தனது வெற்றியில் குதூகலித்தான். இந்த குதூகலித்தான் என்பது என்னன்னு சொன்னா, குதிக்கிறது, குதிக்கிறது, வெற்றி வெற்றி வெற்றி, சக்சஸ் சக்சஸ் சக்சஸ், குதூகலித்தான். தேவனுடைய அன்பை நம்மால் அவருடைய ஞானத்தை சந்தேகித்து அவருடைய கற்பனையை மீறும்படி அவன் மனுஷியை சோதித்தான். மனுஷியை சோதித்தது மாத்திரமல்லாமல் பின்னர் அவள் மூலமாக ஆதாமின் விழுகையை நடப்பித்தான். வெற்றி வெற்றி. யாருக்கு வெற்றி? சாத்தானுக்கு வெற்றி. புலம்பலின் புத்தகம் சொல்லுகிறது, தலையில் இருந்த கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம் என்று. சாத்தானுடைய ஆதாமுடைய தலையில் இருந்த ஆண்டவர் அழகாக வைத்து அருமையாக பாராட்டி ஆசீர்வதித்த அந்த ஆட்சி பீடம், அந்த சிங்காசனம் இந்த பழத்தை சாப்பிட்டது நிமித்தமாக சாத்தானுடைய சோதனைக்கு இடமளித்ததினாலே, சாத்தானுடைய வார்த்தைக்கு இசைந்ததினாலே தலையில் ஆண்டவரால் பதிக்கப்பட்ட அந்த கிரீடம் தரையில் விழுந்தது. அது தரையில விழுந்ததுன்ட்டு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். லூக்கா 4வது அதிகாரத்தை பொறுத்தவரையில் அது தரையில் விழவில்லை, சாத்தானின் கரத்தில் விழுந்தது. அதான் 4வது அதிகாரத்துல சாத்தான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சகலமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? அந்த கிரீடம் என்கிட்ட இருக்குப்பா, நான் தான் வெற்றி, நான் தான் வெற்றி, நான் தான் வெற்றின்னு குதூகலித்தான். இன்னைக்கு அமெரிக்கா சொல்லுகிறது நாங்கள் வெற்றி அப்படின்ட்டு, ஈரான் சொல்லுது நாங்கள் தான் யுத்தத்தை தீர்மானிப்போம். யாருக்கு வெற்றி என்று தீர்மானிப்பது நாங்க தான். அதுவும் நேற்றைய தினத்துல வந்த செய்தி என்னன்னு சொன்னா, நாங்கள் மங்கோலியர்களையே நாங்கள் பார்த்து விட்டோம். மங்கோலியர் அவர்களே நாங்கள் பார்த்து விட்டோம். அமெரிக்கா என்ன எங்களுக்கு? எத்தனை பேர் மரித்தாலும் அது எங்களுக்கு மகிமை என்று சொல்லுகிறார்கள். யாருக்கு வெற்றி? சாத்தான் நினைச்சா முதல் வெற்றி இந்த உலகத்தில் எனக்கு, கிரீடம் விழுந்தது, அவன் நினைத்தான் தரையில் விழுந்தது என்று, என் கையில் விழுந்தது. இப்பொழுது அந்த கிரீடம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆட்சி பீடம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் யாரை சொல்லுகிறேனோ அவர்தான் தலைவர், நான் யாரை கை காட்டுகிறேனோ அவர்தான் சுப்ரீம் லீடர். ஆனால் நடந்தது என்ன? நடந்தது என்ன?
வெளிப்படுத்தல் 1:6 பாருங்கள். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆனா என்ன நடந்தது? அவன் குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் குதிக்கல, ஏறக்குறைய 4000 வருஷமா குதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதே ஆண்டவர் மனித ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, மனித சாயலாக பூமிக்கு வந்தான். எப்படி சாத்தான் பாம்பின் சாயலில் வந்தானோ அதே போல ஆண்டவர் மனித சாயலாக வந்தார். வந்து சாதாரணமாக அல்ல, நம்முடைய பாவத்தை, நம்முடைய மரணத்தை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவள் ரத்தம் சிந்தி, பிதாவே என் ஆவியை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அந்த ரத்தத்தினாலே, அந்த ஜீவனினாலே விழுந்து போன சாத்தானுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை பிடுங்கி நமக்கு மீண்டும் வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அத்தோடு குதித்துக் கொண்டிருந்த சாத்தான் இப்பொழுது கண் பிதுங்கி போய் நிற்கிறான். என்ன வெற்றி வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று என்னுடைய கையில் இருக்கக்கூடிய கிரீடம் பறிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே அந்த கிரீடம்? எங்கே அந்த ஆட்சி பீடம்? எங்கே அந்த செங்கோல் என்று இருக்கும் பொழுது சாத்தான் பார்க்கிறான், அந்த கிரீடம், அந்த செங்கோல், அந்த சிங்காசனம், அந்த ஆட்சி பீடம் உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் இருக்கிறது. எப்படி வந்தது? அது இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் சிலுவையிலே தந்ததினாலே நாம் மீண்டும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். இது வாடாத கிரீடம் இல்லை, அல்லது நீதியின் கிரீடம் என்று இல்லை. வேதம் சொல்கிறது உங்கள் சொந்த கிரீடம், என் இரத்தத்தினாலே உங்களுக்கு கொடுத்த சொந்த கிரீடம். வாசிக்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:11 இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:11 இது ஆண்டவர் ரத்தத்தினாலே கொடுத்த இந்த கிரீடம் வாடாத கிரீடமோ நீதியின் கிரீடமோ அல்ல. ஆதாமனுடைய தலையில் இருந்த அந்த ஆட்சி பீடம், அந்த கிரீடம் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. சாத்தான் பிடுங்க பார்க்கிறான். எப்படி ஈரான் அமெரிக்காவை பிடுங்க பார்க்கிறானோ, அமெரிக்கா எப்படி ஈரானை பிடுங்க பார்க்கிறானோ, அதே போல சாத்தான் எப்படியாவது மீண்டும் மிகுந்த கோபம் கொண்டு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். காரணம் என்ன? அந்த கிரீடம், ஆட்சி பீடம், செங்கோல், சிங்காசனம் நம்மிடத்தில் இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய உயிரை கொடுத்ததினாலே, உயிர் தெழுந்ததினாலே நமக்கு கிடைத்திருக்கிறது. மீண்டும் வாசிக்கிறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இருக்கு. அப்போ சாத்தான் சொல்றான் எனக்குத்தான் வெற்றி, ஆண்டவர் சொல்றாரு எனக்குத்தான் வெற்றி. யாருக்கு வெற்றி? யாருக்கு உண்மையான வெற்றி? யாருக்கு நிரந்தர வெற்றி? யாருக்கு சதா காலம் இல்ல வெற்றி? அப்போ நம்ம சொல்லுவோம், இதுல என்ன பாஸ்டர் சந்தேகம்? ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தானே வெற்றி. ஆமா, ஆனா என்ன சாட்சி, என்ன ஆதாரம், என்ன சான்று? ஆண்டவருக்கு தான் வெற்றி, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் வெற்றி, சாத்தானுக்கு தோல்வி என்று எப்படி தெரியும்? அமெரிக்கா சொல்லுது எங்களுக்கு தான் வெற்றி. காரணம் என்னன்னா, இனி குண்டு போடுறதுக்கு இடமே கிடையாது. எல்லா அலுவலகங்கள், முக்கியமான தலைவர்கள், கடற்படைகள், விமான தளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். வெற்றி எங்களுக்கு தான். ஆனா என்ன சான்று? என்ன சான்று இருக்கிறது? சாத்தான் வெற்றி வெற்றின்னா ஆண்டவர் வெற்றி வெற்றின்றாரு. ஆமா, நம்ம ஆண்டவருக்கு தான் வெற்றி, ஆண்டவர் நிமித்தம் நமக்கு வெற்றி. ஆனா என்ன சான்று? எப்படி எனக்கு தெரியும் வெற்றி ஆண்டவருக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொல்லிட்டு எப்படி தெரியும்? எனக்கு பிரியமானவர்களே, பாவம் செய்தது நிமித்தமாக, பாவி ஆக்கப்பட்டது நிமித்தமாக கிரீடம் விழுந்து போனது. அந்த கிரீடம் விழுந்ததினால் வெற்றி வெற்றி என்று சாத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
ஆனால் அந்த சிலுவையை சுமந்து ரத்தம் சிந்ததினால் ஆண்டவர் மறுபடியும் அந்த கிரீடத்தை நமக்கு கொடுத்து ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அதற்கு என்ன சான்று? ஒரே ஒரு சான்றுதான் உலகத்தில் இருக்கிறது. அந்த ஒரு சான்றைத்தான் சாத்தான் இப்பொழுது தகர்க்க பார்க்கிறான். அந்த ஒரே ஒரு சான்றுதான். அது முடிந்தது என்றால் வெற்றி யாருக்கு என்று உறுதியாக்கப்பட்டுவிடும். ஆண்டவருக்கு வெற்றி என்பது உறுதியாக்கப்படும். அந்த ஒரே ஒரு சான்று, ஒரே ஒரு எவிடன்ஸ் என்னது என்பதை நாம் பார்த்துவிட்டு அது நிமித்தமாக யாருக்கு வெற்றி என்று நாம் தீர்மானித்து விடலாம். எசேக்கியேலின் புத்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்கள். சான்று எழுதப்பட்டிருக்கிறது, எவிடன்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர், பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். பாவியாக இருந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் பரிசுத்தத்தை தந்தார். பாவத்தை எடுத்து போட்டு பரிசுத்தத்தை தந்தார். சிலுவையிலே பாவியாய் நின்று கொண்டிருந்த நம்மை, பிதாவை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி ரத்தத்தை சிந்தி பரிசுத்தப்படுத்தின அந்த பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு ஒரே ஒரு எவிடன்ஸ் தான் ஆண்டவர் கொடுத்தாராம். என்ன? எனக்கும் அவர்களுக்கும், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும், பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் ஒரே ஒரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாளை அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஒரே ஒரு எவிடன்ஸ். தசமமாக கொடுக்கிறோம், அது எவிடன்ஸ் அல்ல. ஆலயத்திற்கு போறோம், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வெற்றி யாருக்கு என்பதை நிர்ணயிப்பதற்கு, வெற்றி யாருக்கு என்பதற்கு எவிடன்ஸாக, சான்றாக அது அல்ல ஓய்வு நாள். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஆண்டவர் ரத்தத்தினாலே என்னை சுத்திகரித்திருக்கிறார். இனி சாத்தான் என்னை கை காட்டி இவன் பாவி என்று சொல்ல முடியாது என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் எதுவென்றால் ஓய்வு நாள். அது எந்த ஓய்வு நாள்? சூரியனை வணங்குகிற ஞாயிறா? இல்லை. அல்லது விடுமுறை என்று மத்திய கிழக்கு பகுதிகளிலே வெள்ளிக்கிழமை என்று சொல்லுகிறார்களே, அதுவா? இல்லை. வேதத்தில் மிக ஆழமாக, உறுதியாக, உற்சாகப்படுத்தத்தக்கதாக, உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, வெற்றி யாருக்கு என்பதற்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக கொடுத்திருக்கிறது. என்னன்னு சொன்னா, 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள். அந்த 7ஆம் நாள் எது அப்படின்னு சொன்னா, சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாள். ஒரு வசனம் இல்ல, இன்னும் 2-3 வசனம் கொடுக்குறேன் பாருங்க. யாத்திராகமம் 31வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். ஏன்? உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும். யாருக்கு வெற்றி? ஆண்டவருக்கு வெற்றி. எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, அங்கங்க நீங்க பார்க்க தேவையில்ல. ஓய்வு நாள் 7ஆம் நாள் வருது அப்படின்னு சொன்னா இதோ இருக்குது வெற்றி. அப்ப யாருக்கு வெற்றி அப்படின்னு சொன்னா, யார் இந்த பரிசுத்தமான வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட 7ஆம் நாளாகிய சனிக்கிழமை ஆகிய ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டு ஆசரித்து ஆண்டவரை துதிக்கிறார்களோ, வணங்குகிறார்களோ, புகழுகிறார்களோ, கீர்த்தி செலுத்துகிறார்களோ, அதுதான் வெற்றியின் அடையாளம். ஓய்வு நாள் என்பது ஒரு சாதாரண நாள், எல்லா நாளும் நல்ல நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கான நாள் அல்ல. யாருக்கு வெற்றி என்பதை தீர்மானிப்பதற்கான அடையாளம் இந்த ஓய்வு நாள். அதனால ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 9-10 வசனம். எபிரேயர் 4:9-10. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்படின்னா என்னன்னா, வெற்றியாளனா இருப்பான், வெற்றி பெற்றிருப்பான். இனி யுத்தம் இல்லை, சாத்தானுக்கு நிரந்தர தோல்வி. அவன் எவ்வளவு கோபம் கொண்டு எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல கர்ச்சித்துக் கொண்டு வந்தாலும் அவனை நாம் ஏறி மிதித்து போவதற்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். அந்த வெற்றியின் சின்னம், அந்த வெற்றியின் அடையாளம், அந்த வெற்றி கொடி எது அப்படின்னு சொன்னா ஓய்வு நாளாகிய சனிக்கிழமை. இன்னைக்கு அநேக நண்பர்கள், அன்பர்கள், தோழர்கள்
ஆண்டவரை உண்மையிலே நேசிக்கிறவர்கள் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்களே, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவர் அழைக்கிற அழைப்பை பாருங்கள். இறுதியாக 2 வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். இதத்தான் 3வது தூது என்று வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 9 12 வசனம் வரைக்கும் இருக்கிறது. காரணம் என்னன்னா, சாத்தான் என்ன செய்யறானா, எல்லா ஜனங்களையும் வெற்றி பெற்றுட்டோம் ஏமாத்துறான். ஆனா உண்மையான வெற்றி யாருக்குன்னா ஆண்டவருக்கு. அதுக்கு அடையாளம் என்னன்னா இந்த ஓய்வு நாள். வாசிக்கிறேன் பாருங்க, கடைசி காலத்தின் நிலைமை எப்படி ஆகிறது என்று. இன்றைக்கு அமெரிக்கா குண்டுமழை பெய்யும் பொழுது, ஈரான் அதற்கு மறுபடி தாக்கும் பொழுது, சில சமயங்களில் நாம் அழுகிறோம், கவலைப்படுகிறோம். ஐயோ, ஏன் ஆண்டவரே இந்த யுத்தம் நிறுத்தும், நாடுகளில் சமாதானம் வரட்டும், ஒற்றுமை வரட்டும், ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளட்டும், சுயநலம் என்கிற சாத்தானின் சக்தி அரசியல் தலைவருடைய உள்ளத்திலிருந்து வெளியே வரட்டும் என்றெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கவலையோடு சொல்கிறோம். ஆனால் அதற்கு மேலான கவலையை தெரியுமா, நான் வாசிக்க போகிற வசனம் தான். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 9 12 என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசு தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. ஆனா தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்றான். எனக்கு பிரியமானவர்களே, ஈரான் புகையாக இருக்கிறது, பஹ்ரைன் புகை மண்டலமாக இருக்கிறது, டெல் அவீவ் புகை மண்டலமாக இருக்கிறது. எங்கும் அபாய ஒளி எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இரவும் சரி பகலிலும் சரி மனிதனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் ஒரு காரியம் இளைப்பாறுதலுக்கு அச்சாரமாக, ஆதாரமாக, அஸ்திபாரமாக, ஜெயமாக இருக்கிறது. அதுதான் அந்த பரிசுத்த ஓய்வு நாள். அதனாலதான் வேதத்துல கடைசின்னு சொல்லிட்டு கடைசி அதிகாரம் வேதத்துல 66 புஸ்தகம் இருக்குது. அந்த 66 புஸ்தகத்தினுடைய 66வது புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்துல எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு வசனத்துல அவர் ஞாபகப்படுத்துறார் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 22:14 ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், மறுபடியும் ஆதாம தூக்கிட்டு வர்றாரு இங்க கடைசியில. அவன் சாப்பிடலப்பா, வாழ்க்கையை இழந்து போயிட்டான், சாத்தான் ஜெயிச்சுன்றான். இல்ல, அந்த வெற்றியை உனக்கு தரேன். எப்படி தெரியுமா, அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசத்திற்கும் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைன்றது 10, அதுல 1 என்னன்னு சொன்னா ஓய்வு நாளின் கற்பனை. 9 நீங்களும் நானும் ஏத்துக்கலாம். 1 ஏத்துக்கிறோமா, 1 புரிஞ்சுக்கிறோமா? அந்த 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளிலே நமக்கு இஷ்டமானதை செய்யாதபடி காலை விளக்கி சொந்த பேச்சை பேசாமல் ஆண்டவருக்காக சந்தோஷத்தோடு அந்த வெற்றியை நாம் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக, அதிலே உற்சாகமாக இருக்கத்தக்கதாக, சந்தோஷமாக இருக்கிறதாக இயேசுவின் ஜீவ கொடியை நாம் ஏற்றி அந்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறோமா? கடைசி அழைப்பு. மாபெரும் யுத்தத்தில் யாருக்கு வெற்றி? யார் இந்த பரிசுத்தமான நாளை ஏற்றுக்கொண்டு அந்த ஓய்வு நாளின் கொடியை, அந்த சிங்காசனத்தை, அந்த ஆட்சி பீடத்தை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறுதி வெற்றி. அன்பே உருவான நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அமெரிக்கா, இஸ்ரவேல், ஈரான் யுத்தத்திலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இரக்கமாயிரும், உம்முடைய சித்தம் நிறைவேற நீர் உதவி செய்யும். அதே சமயத்திலே சாத்தான் ஏறக்குறைய 6000 வருஷத்திற்கு மேலாக இந்த யுத்தத்தை நடத்தி வருகிறான்.
ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு சான்று இந்த பரிசுத்த ஓய்வு நாளாகிய இந்த 7ஆம் நாளின் ஓய்வு நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக நீ தமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் அதை புரிந்து கொள்ளவும், அதை கடைபிடிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம்.